வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேயே ஒரு அதிபயங்கரமான வனப்பகுதியில் தாங்க பயணம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கேருந்து அச்சன் கோவில் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். நம்ம பயணம் பண்ணக்கூடிய பேருந்தானது சரியாக 3:30 மணி அளவில் செங்கோட்டை வருதுங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த பேருந்தானது கேரள மாநிலம் புனலூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து தென்மலை ஆரியங்காவு வழியாக செங்கோட்டை வருதுங்க. இங்கேருந்து பண்பொழி மேக்கரை வழியாக அச்சன் கோவில் வரைக்கும் போகுதுங்க. இப்போ நம்ம பண்பொழி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் புகழ்பெற்ற திருமலை கோவில் அமைஞ்சிருக்கு. பண்பொழி அப்படிங்கிற ஊரை தாண்டினதுக்கப்புறமா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இதுதான் செங்கோட்டையிலேருந்து அச்சன் கோவில் போகிற வழியில் கடைசி பெட்ரோல் பங்க் இதுதாங்க. நீங்கள் சொந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பெட்ரோலை நிரப்பிக்கங்க. இப்போது நம்ம மேக்கரை அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து மலையேற்றம் ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பயணம் பண்ணக்கூடிய பேருந்தானது ரொம்பவே குறுகலான சாலையில் தாங்க பயணம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு வாகனம் மட்டும்தான் போக முடியும். அப்படி ஒரு குறுகலான சாலையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நாம் கேரள வனத்துறை சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. நீங்கள் சொந்த வாகனத்தில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து உடைமைகளையும் பரிசோதனை பண்ணி தாங்க உள்ளே அனுப்புவாங்க. நெகிழி பைகள், தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை கொண்டு செல்ல உள்ள அனுமதி இல்லைங்க. ரொம்பவே அடர்ந்த வனப்பகுதியில் தாங்க இப்போ நம்மளுடைய பேருந்தானது பயணம் பண்ணிகிட்ருக்கு. இங்கே யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு ஒரு போர்டை நம்மளால் பார்க்க முடியுது.
இந்த மேக்கரையிலிருந்து அச்சன் கோவில் போகக்கூடிய இந்த வழியில் கும்பாவுருட்டி மற்றும் மணலாறு அப்படின்னு 2 முக்கிய அருவிகள் இருக்குங்க. நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த வழியில் ரொம்பவே அடர்ந்த மரங்களும் திரும்புகிற பக்கமெல்லாம் மலைகளும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்மளுடைய பேருந்தானது இப்போ தேக்கு மரக்காடுகள் வழியாக தாங்க பயணம் பண்ணிகிட்ருக்கு. திரும்புகிற பக்கம் எல்லாமே தேக்கு மரங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பேருந்தானது கும்பாவுருட்டி அருவி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இங்கே போகிற வழியில் கும்பாவுருட்டி அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது ஒரு சின்ன பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்குங்க. இந்த பகுதிகளில் அதிகமாக தேக்கு மரக்காடுகள் நிறைஞ்சு காணப்படுதுங்க. நம்மளுடைய பேருந்தானது மாலை 3:30 மணிக்கு செங்கோட்டையிலேருந்து கிளம்பி பண்பொழி மேக்கரை வழியாக அச்சன் கோவிலுக்கு 4:45 மணிக்கு போகுதுங்க. அச்சன் கோவிலோட நட திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி. இந்த பேருந்தில் நீங்கள் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப இதே பேருந்து மாலை 5:30 மணிக்கு அச்சன் கோவிலேருந்து செங்கோட்டை திரும்பி வருங்க. இப்போ நம்ம அச்சன் கோவில் பகுதிக்கு வந்துட்டோங்க. கோவில் பக்கத்தில் தாங்க பேருந்து வந்து நிற்கும். நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப வந்து இதே பேருந்தில் பயணம் பண்ணி செங்கோட்டைக்கு வந்துடலாம். இயற்கையான அழகான சூழலுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தாங்க இந்த அச்சன் கோவில். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.